பன்னீர் வாசத்துடனும் மங்கள வாத்தியத்துடனும் களை கட்டி இருந்தது திருமண மண்டபம். அறை முழுவதும் ஒருவித பூவாசம் வீசிற்று. மணமேடையில் ஏதோ சடங்குகள் நடந்த வண்ணம் இருந்தன. அமர்ந்திருப்பவர்களையும் அவர்களது தோற்ற பாவனைகளையும் நோட்டமிட்டபடி அமர்ந்திருந்தேன். மெல்ல சுழன்று கொண்டிருந்த என் கண்கள் அந்த பெண்ணில் நினைத்தது, இவள் ரமாவின் ஓர்படிதானே? இந்த திருமணத்தில் இவள் எப்படி? எனக்குள் குழப்பமாக கேள்வி. அலுவலகத்தில் சக தோழியின் மகள் திருமணம். சென்னை அலுவலகம் வந்து சில மாதங்கள் தான் ஆகியிருந்தது என்றாலும் இந்த கலா மிகவும் இனிமையாய் பழகுபவள். அவள் மகள் திருமணம் வராமலா இருக்க முடியும்? ஆனால் இந்த ரமாவின் ஓர்படிக்கும் கலாவுக்கும் என்ன தொடர்பு? எனக்கு பதில் தெரியாவிட்டால் மண்டை வெடித்துவிடும் போல இருந்தது. அருகிலிருந்து ராணியை கேட்டேன், ஏய், இந்த சிவப்பு புடவைய யாருப்பா? உனக்கு தெரியுமா? கலாவுக்கு சொந்தமா என்ன? ராணியும் கலாவும் பல வருடங்களாக நெருக்கம். சொந்தம் இல்லப்பா, ஆனா ஏற்கனவே சேலத்துல இருந்தப்போ கலா இவங்க வீட்டு மாடியில தான் குடியிருந்தா. அந்த பழக்கம் அதான் வந்திருக்காங்க. அதோட அவங்க பேரனுக்காக கலா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காப்பா. மன வளர்ச்சி இல்லாத குழந்தை. இரு வந்துடுறேன் என்று எழுந்து போனாள் ராணி. நான் இப்போது இன்னும் கவனமாக அந்த பக்கம் பார்த்தேன். ரமாவின் ஓர்படி, அருகிலேயே அவளது மகள், மடியில் மகளின் குழந்தை. மூவரும் எனக்கு முன்னால் 2 வரிசை தாண்டி அமர்ந்திருந்தார்கள். ராணி சொன்ன செய்தியில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. கடவுள் எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். ரமா என் பிரியத்திற்கு உரிய தோழி. ரொம்ப சாதுவானவள். மென்மையான அவளது சுபாவத்துக்கு கொஞ்சமும் பொருந்தாத அவள் கணவன் சிரமப்பட்டு அனுசரித்து போனாள். கொஞ்சம் அவரை தம் பக்கமாக அவள் திரும்ப வைத்து எத்தனித்த அந்த காலத்தில் அவளுக்கு வெள்ளியாக இருந்தாள் அவளது ஓர்படி. தாயில்லாத ரமாவின் கணவனுக்கு அன்னி சொல்தான் வேத வாக்கு. 10 நாட்கள் ரமாவுடன் நல்லபடியாக இருக்கும் அவள் புருஷன் ஒரு நாள் போய் அன்னியை பார்த்துவிட்டு வந்தால் 10 வாரத்துக்கு சண்டை போடுவான். புது புது கேள்விகளை கொண்டு வருவான் அன்னியிடமிருந்து. அந்த கேள்விகளால் ரமா திண்டாடிதான் போவாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் என்னிடம் சொல்லி அழுதது இப்போதும் எனக்கு நினைவில் இருக்கிறது. எந்த தப்பும் செய்யாத என்ன இப்படி அழ வைக்கிறாங்க. புதுசு புதுசா ஏதாவது சொல்லி கொடுத்து தினமும் சண்டை மூட்டி விடுறாங்க. இவங்களும் ஒரு நாள் அழுவாங்க பாரு. தீர்க்க முடியாத அழுகையா இவங்க அழக வேண்டி இருக்கும். என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தானே இப்படி ஆடுறாங்க. என்னோட கண்ணீருக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கும் பாரு. பிளிய பிளிய அழுது மூக்கை உறிஞ்சி துடைத்தபடி ரமா அன்று சொன்னது இன்று இதோ நிஜமாக நடந்தது. ஒரே ஒரு பெண் சீராட்டி பாராட்டி வளர்த்து கல்யாணம் செய்து கொடுத்து பேரப்பிள்ளைக்கு மூளை சரியில்லையா? எனக்கு சத்தம் போட்டு சிரிக்க வேண்டும் போல தோன்றியது என்று நினைத்தார். திரும்ப வந்து அருகில் அமர்ந்த ராணியிடம் கேட்டேன், அந்த குழந்தைக்கு என்னப்பா பிரச்சனை என்று. அதை ஏன் கேட்குறப்போ? சொந்தக்கார பையனுக்கு தான் கட்டி வச்சாங்க அவங்க பொண்ணை. ஆனால் மாப்பிள்ளை சரியில்லை. அடிக்கடி சண்டை. பொண்ணு மாசமா இருக்குன்னு தெரிஞ்சும் போய் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவன் அடிக்கடி இங்கே வந்து சண்டை போடுவான். இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் அழுகைதான். கடைசியில் ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அது இயல்பா இல்லை. சரியான வயசுக்கு உட்காரல, நடக்கலை. என்னமோ டாக்டர் எல்லாம் பார்த்தாங்க, என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க. ஆனால் மொத்தம் அந்த பிள்ளைக்கு இப்போ 5 வயசாகுது. இன்னும் நடக்காது. தனக்கா ஒன்றும் பண்ணிக்காது. பாவம். பொண்ணு வேலைக்காவது போகட்டுமே. இப்போ அவளை வேலைக்கு அனுப்பிட்டு இவங்க தான் பேரனை பார்த்துக்கிறாங்க. பேரனை நினச்சி தினமும் அவங்க அலறதை பார்த்தா பாவமாக இருக்கும். யார் செய்த பாவமோ இந்த பிள்ளை தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. ஒரே அடியாக புலம்பினாள் ராணி என்று தான் சொல்ல வேண்டும். எனக்குள் ஒரு குரூரம் நிறைந்த சந்தோஷம் பரவிற்று. ரமா அன்று அழுதபடியே கொடுத்த சாபம் பழித்து விட்டது. தீர்க்க முடியாத அழுகை வாய்த்து விட்டது. பல வருடம் கழித்து என்றாலும் ரமாவுக்கு நியாயம் கிடைத்த மாதிரி ஒரு ஆசுவாசம் ஏற்பட்டது எனக்கு. அருகில் போய் அந்த நொந்த முகத்தை பார்க்க ஆசையாக இருந்தது. மணமக்களை வாழ்த்த வரிசையாக எல்லோரும் மேடை ஏறி கொண்டிருந்தார்கள். நானும் எழுந்தேன். நாம கடைசியா போலாம்ப்பா என்றாள் ராணி. சும்மா போய் அங்கே நிற்கிறேன், அப்புறமா மேடைக்கு சேர்ந்து போகலாம் என்றபடி நானும் நடந்தேன். அவர்கள் அருகில் போய் ஓர பார்வையுடன் நிற்பதற்குள் சித்ரகா என்று உற்சாகமாக குரல். திரும்பி பார்த்தால் ரமாவின் ஓரப்படி மகள்தான். எழுந்து என் அருகில் வந்து என் கரம் பற்றி கொண்டாள். சுரீர் என்றது எனக்கு. என்னை நினைவு வைத்திருக்கிறாளா?
நான் சுதாரிப்பதற்குள் என்ன ஞாபகம் இருக்கா? ரமா சித்தியோட ஃப்ரெண்டு தானே நீங்க? எப்படி இருக்கீங்க? இங்கே எப்படி பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா? நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க. படபடவென்று பேசிக்கொண்டே போனாள். என்னை இழுத்து அவள் அம்மாவின் முன்பு நிறுத்தினாள். அம்மா, இவங்களை தெரியல, ரமா சித்தி ஃப்ரெண்டுமா, நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்காங்களே என்று சொன்னாள். ஒரே ஒரு முறை ரமாவோடு அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கிறேன். அப்போது சின்ன பெண் இவள். ரமாவையே பற்றி பக்கம் பக்கமாய் இவள் அம்மா குற்றப்பத்திரிகை வாசிக்க கூட வந்த ரமாவின் அம்மா அழுது கொண்டே, என்னங்க இப்படி பேசுறீங்க? அவ சின்ன பொண்ணு, நீங்க தானே நல்லது கெட்டது சொல்லி தரணும் என்று புலம்பியது நினைவுக்கு வந்தது. கதவு ஓரத்தில் ஒளிந்தபடி நடந்ததை வேடிக்கை பார்த்த 10 வயது பெண் என்னை இப்படி நினைவு வைத்திருக்கிறது என்று தோன்றியது. கொஞ்சம் வியப்பும் அவளது படபடவென்ற அன்பான பேச்சில் அப்படியே நின்றேன். நல்லா இருக்கீங்களா என்றாள் அந்த அம்மா களை இழந்து. ஆனாலும் ஒரு பக்குவத்தில் மிளர்ந்தது முகம் என்று தான் சொல்ல வேண்டும். ரமா சித்தி, வீட்டுக்கு இப்போ வரதில்லையா நீங்க என்று கேட்டாள். இல்லம்மா, நான் அந்த ஊர்ல இருந்து மாறுதலாகி ரொம்ப வருஷம் ஆச்சு. உன் பேர் என்ன? வஞ்சம் மறந்து சிரிக்க முயற்சி செய்தேன். பத்மினிக்கா, இது என் பையன். கண்ணா, இது சித்ரா ஆண்டிடா, வணக்கம் சொல்லு பார்க்கலாம் என்று குழந்தைக்கு அருகில் குனிந்தாள் அவள். அப்போதுதான் அந்த குழந்தையை நான் உற்று பார்த்தேன். வாயில் எச்சில் ஒழுக சாய்ந்திருந்த தலையை அசைந்தபடியே கண்களால் பளிச்சென்று சிரித்தான். பத்மினி அவன் கைகளை எடுத்து குவைக்க குமுறலாக வணக்கம் சொன்னான். அடுப்பில் ஏற்றப்பட்ட காலி பாத்திரம் போல என் மனதுக்குள் அனல் ஏறிற்று. இந்த குழந்தையின் துயரமா எனக்குள் திருப்தியை தந்தது என்று நடுக்கம் வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். என்னை அறியாமல் கால்கள் மடங்கி மண்டியிட்டு குழந்தையின் முன் நின்றேன். இடுப்பில் சொருகியிருந்த கைக்குட்டையை எடுத்து அவன் வாயில் வடிந்த எச்சிலை துடைத்தேன். அவனிடம் என் முகத்தை நெருக்கி இரு கைகளாலும் அவன் முகத்தை இழுத்து என் முகத்துடன் அணைத்து கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். பேரனடா செல்லம் என்று கேட்டேன். ராஜா என்றான். என் அணைப்பின் அர்த்தம் புரியாதவனாய் எழுந்த என்னை ரமாவின் ஓர்படி கண்கலங்கி பார்த்தான். அவள் கண்களும் உடல் மொழியும் பல விஷயங்களை என்னிடம் சொல்லிற்று. கலங்கிய என் கண்களை பார்த்த பத்மினி என்னை தொட்டாள். நானே தேத்திக்கிட்டேன். நீங்க ஏன் அக்கா இப்படி கலங்குறீங்க? அவன் கடவுள் எனக்கு கொடுத்த பரிசுக்கா. நான் அவனை நல்லா பார்த்துப்பேன்னு தான் என்கிட்ட கொடுத்துருக்கார். கடவுள் செய்கிற எல்லாத்திலும் ஒரு அர்த்தம் இருக்குங்கா. தெளிவாக பேசினாள். எனக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. நான் கடவுளை எப்படி பார்த்தேன்? இந்த சின்ன பெண் என்ன அழகாக பார்க்கிறாள். பத்மினியின் அம்மா என் கரங்களை அழுத்தி பிடித்தாள். அவள் கை நடுங்குவதை என்னால் உணர முடிந்தது. நான் திரும்பி நடந்தேன். மேடைக்கு வரலையா என்ற ராணியின் குரலுக்கு, இருப்பா, பாத்ரூம் போயிட்டு வரேன் என்றபடி முகம் கழுவ பாத்ரூமுக்குள் நுழைந்தேன். நீரை அள்ளி அடித்து முகம் கழுவிய போது மனசையும் கழுவி கொண்டேன் என்றார்.